கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதிவில் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஒரு சிறிய ஆசை ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற மக்களுக்காக நம்ம கொண்டாடுவோம். அப்படி இல்ல வெளியாளுக்கு யாருக்காச்சும் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அவங்க முக்கியமான பதவியில இருக்கணும், உயர்ந்தவங்களா இருக்கணும், நல்லா ரிச்சா இருக்கணும், பிசினஸ் மேனா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல அவங்க பேரு சொல்லி மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு முன் வருவோம். அதே மாதிரி இங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கி தரணும், அவங்கள சந்தோஷப்படணும், இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை அப்படின்றது ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. அவங்களும் நமக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்களா, மத்தவங்க மாதிரி நம்மள ட்ரீட் பண்ண மாட்டாங்களா, நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அது மத்தவங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அது போல நம்மளுக்கு நடத்த மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு உண்டு. இது பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்றது மட்டும் நோக்கம் அல்ல, மாறாக அதாவது அவங்களுக்கு ஆசை அப்படின்றது ஒண்ணு உண்டு. அது எந்த மாதிரி ஆசைன்னா, சில பேருக்கு அவங்க கூட உட்காந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி யாரும் அவங்க கூட உட்காந்து பேச மாட்டாங்க. ஒரு பரிதாபமான ஒரு பார்வை தான் அவங்க மேல இருக்கும். அந்த மாதிரி பார்வை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல யாரு நம்ம கூட உட்காந்து சரிசமமா பேசுவாங்க, அந்த மாதிரி சின்ன ஆசைகள் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம நிறைவேற்றினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாதிரி வெளியில போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே இருக்காது வெளியில கூட்டு போறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பார்வை தெரியாது, அவங்க என்னத்த போய் பார்க்க போறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும். அந்த மனசுல அவங்க பார்க்கலன்னா கூட அது தொட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கூட்டின்னு போய் அவங்க காமிக்கும் போது அது சின்னதாதான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது அவங்களுக்கு பெரிய பலமாவும் பெரிய சந்தோஷம் நம்மளால அவங்களுக்கு கிடைக்கும். இது அறிந்து கர்த்தரின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்காக சின்ன ஒரு பிறந்த நாள் கொண்டாடினோம். நாங்க ஒன்னும் பெருசா செய்யல, ஜஸ்ட் ஒரு கேக் வாங்கி கட் பண்ணி அவங்கள விஷ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் ப்ரேயரு இந்த மாதிரி பண்ணும்போது அவர் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே கண் கலங்கிட்டு அந்த ஐயாவை கட்டி பிடிச்சி, ஐயா எனக்கு யாருமே இல்லை, இதுவரையும் எனக்கு இந்த யாருமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த அவரை கட்டிப்பிடிச்சு தழுவி அவர் கண்ணீர் விட்டு அவரோட பிளெஸிங் வாங்கும்போது அவர் முகத்துல அவ்வளோ பெரிய சந்தோஷம். கர்த்தர் சொல்லுகிறார், சிறியவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்கிறாய் என்ற வார்த்தையின்படி இந்த சின்ன கிரியையினால அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைத்தது. தேவன் எங்களுக்கு இந்த கிருபை தந்ததுக்கு தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் என் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த மாதிரி அநேக காரியங்கள் செய்ய எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் மனதில் தொட்டு நாங்களும் இது செய்ய விரும்புகிறோம் என்று நினைத்தால் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நம்மள ஒவ்வொரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கிறவரை லைக் பண்ணுங்க, வந்தவரை ஷேர் பண்ணுங்க, வரப்போகிறவரும் மற்றும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்தவித எதிர் கமெண்ட் வந்தாலும் அப்படியே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் படிக்க போறது நாமல்ல, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென்.